الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله هيا على الصلاة هيا على الصلاة هيا على الفلاح هيا على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று இருக்குமாறு. அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு இஸ்லாத்தின் 2வது பெருநாளான தியாக பெருநாளை இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்தவர்களா நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த தியாக பெருநாள் என்று சொன்னாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகளிலே அவர் எப்படி நடந்து கொண்டார். வயதான காலத்திலே இறைவன் குழந்தையை தருகிறான். அந்த சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்களையும் மனித நடமாட்டமே இல்லாத அந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு வரும்படி ஒரு கட்டளை, அதையும் நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரளவுக்கு பெரிய பையனாக வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகனை அறுத்து பணியிடுவதை போல ஒரு கனவு, அதையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றுவதற்காக சென்ற காட்சி செய்தி, இதெல்லாம் நம்முடைய சிறு வயதிலிருந்தே பல முறை கேள்விப்பட்டு நம்முடைய மனதிலே ஆழமாக இருக்கக்கூடிய செய்திகள் தான் இதுவெல்லாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பருவ வயதை அடையக்கூடிய நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு வருகிறது, தன்னுடைய மகனை அறுத்து பணிவிடுவதை போல. அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, இது இறைவனுடைய கட்டளையா, உடனே நிறைவேற்றுங்க சொல்றாங்க. அறுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்துக் கொண்டு போகக்கூடிய நேரத்திலே சைத்தான் குறுக்கிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லை தூக்கி வீசுகிறார்கள்.
அடுத்ததாக அறுக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறுக்க வேண்டாம் என்று இப்ராஹிமுக்கு வைத்த சோதனையில் அதிலும் அவர் வெற்றி பெற்றார் என்கின்ற செய்தி எல்லாம் நம்முடைய மனசுல ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நேத்து கேட்கல, பல ஆண்டுகளாக. ஆனால் எத்தனை முறை நாம் கேட்டு இருந்தாலும் கூட இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது உண்மையாகவே ஒரு தந்தை தன்னுடைய மகனை அறுப்பதற்கு தயாராகுவார்களா? ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது ஒரு பக்கம். இப்போ இந்த காலகட்டத்தில் என்னவென்று சொன்னால், எல்லாருமே இந்த இரண்டாவது பெருநாளான ஹஜ்ஜு பெருநாள் என்று ஹஜ்ஜுக்கு செல்வந்தர்கள் போயிட்டு வராங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது செல்வந்தர்களுக்கு ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஜகாத்தும் ஹஜ்ஜும் செல்வந்தர்கள் ஒரு கடமை, ஏழைகளுக்கு கடமை இல்லை. இப்படி செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மாதமாக இருக்கின்றது. இப்பொழுது கவர்மெண்ட்ல எப்பெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளைட் எல்லாம் டிக்கெட், அந்த நேரம் என்ன, டிக்கெட் என்ன, எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் போட்டு எப்போ போவாங்க எப்போ வருவாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டாச்சு. அதற்காக எல்லாருமே தயாராயிட்டு வராங்க. இப்போ இப்படி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய இந்த செல்வந்தர்களிலே சில சாராரை பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையாகவே அந்த நன்மையை செய்ய வேண்டும், அங்கு சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை நினைவு கூற வேண்டும், இந்த கடமையை நிறைவேற்றும் என்று செல்லக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொன்ன அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று செல்லக்கூடிய மக்களை பற்றி பிரச்சனை இல்லை. அதை தாண்டி பெரும்பான்மையான மக்கள், பெரும்பான்மையாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் பார்க்கிறோம். பிரைவேட்லயும் போறாங்க, கவர்மெண்ட்லயும் போறாங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட்ல போனோம்னா 4 லட்சம் வரைக்கும் செலவாகும் சொல்லப்படுது. பிரைவேட்ல 10 லட்சம் வரும், தனியார்ல 10 லட்சத்துக்கு நெருக்கமாக ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் 10 லட்சம் தேவைப்படுது. இப்படி 4 லட்சம் 10 லட்சம் போட்டு ஒரு இவ்வளவு பணத்தை செலவு செய்து ஒரு நன்மையை செய்வதற்காக போறாங்க. ஆனால் உண்மையாகவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில இந்த ஹஜ்ஜை அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா என்று பார்த்தால் பெரும்பான்மையாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் செல்லக்கூடியது அந்த ஹஜ் நிறைவேறுமா? ஏன் அவர்களுக்கு அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரம், அந்த டிக்கெட், விசா எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா, அவர்கள் கிளம்புவதற்கு முன்னால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன செய்யறாங்க? தன்னுடைய உறவுகளுக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு கையை கொடுத்து, நான் ஹஜ்ஜுக்கு போறேன், துவா செய்யுங்க, தப்பில்லை என்று சொன்னால் ஒரு கடமையை செய்ய போறாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்டையோ, கூட பிறந்த அக்கா தங்கிகிட்டையோ, பெத்த தாய் தந்தையர்கிட்டையோ தன்னுடைய பிள்ளைகள்ட்ட சொல்லி போறது தப்பில்லை. தன்னுடைய குழந்தைகள்கிட்ட, தன்னுடைய தாய் தட்ட, அண்ணன் தம்பிகிட்ட துவா செய்யுங்க, நான் போயிட்டு வரேன், கூட ஒரு 4 அண்ணன் தம்பி இருக்காங்களா சொல்லிட்டு போறது தப்பில்லை, கூட பிறந்தவங்கள்ட்ட. இதை தாண்டி தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் எல்லாத்திலையும் ஒவ்வொரு வீடுகளுக்கா போக ஆரம்பிக்கிறாங்க. எப்போ இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சோ, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு விசா வந்துருச்சோ, அன்னிலிருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எல்லா வீடுகளுக்கும் போறது. போய் அவங்க கைய கொடுத்து சிலரை பாக்குறோம், பணத்தை கொடுக்கறாங்க. 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பக்கம். இன்னொரு சாராரை பார்த்தால், நான் போயிட்டு வரேன், துவா செய்யுங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தவறு செஞ்சா மன்னிச்சிருங்க. மன்னிப்பு எப்ப கேட்கணும்? நான் ஒருவருக்கு துரோகம் செய்திருந்தால், நான் ஒருவர் மீது கோபப்பட்டிருந்தா, நான் அவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்திருந்தால் உடனே மன்னிப்பு கேட்கணும். அல்லது ஒரு நாள்ல கேட்கணும், 2 நாள்ல கேட்கணும். அதை தாண்டி இவர்கள் எல்லாம் செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. கேட்டா இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுது? ஒருவேளை போய் மௌத்தாயிட்டா, அங்க போய் மௌத்தாக போயிட்டேன்னு சொன்னா என்ன செய்யறது? அப்படி பார்த்தா மௌத்து எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாத. இங்க இருந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வரும்போது கூட மௌத்தா வந்துடும். வீட்டுல உட்கார்ந்துட்டு மௌத்து வந்துடும். முதல்ல மரணம் சொன்னா பள்ளிக்கூடத்துல எப்படி சொல்லுவாங்க? எங்க தாத்தா மௌத்தாயிட்டாரு, எங்க பாட்டி இறந்துருச்சுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைகள் உட்பட
யாருக்கு எப்பொழுதும் மரணம் வரும் என்பதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நெஞ்ச பிடிச்சாருங்க, சாஞ்சிட்டாருங்க, வந்தாருங்க, உட்கார்ந்தாருங்க, ஒரு ஏப்ப விட்டாருங்க, முடிஞ்சதுங்க. ஒவ்வொரு மரணமும் கேட்கும் போது இப்படியெல்லாம் மரணம் வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இவர் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஊருக்கும் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சொந்தக்காரங்களை பார்த்து சொல்லிட்டு வரணும். நான் தாராபுரம் போறேங்க, எனக்கு துவா செய்யுங்க. நான் கோயம்புத்தூருக்கு போறேங்க, எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா மன்னிச்சிருங்க, ஏன்னா அங்க போய் மூத்தாயிட்டாருன்னா. ஆக இவர்கள் மரணம் வந்துவிடும், அதற்காக துவா செய்யுங்க, நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வர்றது இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு காரியத்தை எல்லார்ட்டையும் போய் மன்னிப்பு கேட்டு துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு வர்றது. அடுத்ததாக பார்த்தா சில ஊர்களிலே போஸ்டர் ஒட்டப்படுது. இந்த ஊரை சேர்ந்த இன்னார் ஹஜ்ஜுக்கு போறாரு, அவரையும் அவர் துணைவியாரும் அவருடைய பிள்ளைகளும் போறாங்க, போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. ஊருக்குள்ள இவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொல்லி போஸ்டர்கள் அடிக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா நிறைய கூத்து நடக்குதுல. அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் விருந்து, அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அழைச்சு அதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி எல்லாத்துக்கும் விருந்து போட்டு அதிலே உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு அங்க பாத்தியா, பெரிய பெரிய பாத்தியா, நம்முடைய சொந்தக்காரங்க வீட்டுல ஒண்ணு பார்த்தா அது நம்ம கலந்துக்கவில்லை என்றாலும் கலந்து கொண்டவர்கள் சொன்ன செய்தி, உட்கார்ந்து பயங்கரமான துவா, அப்படி இப்படின்னு அரபிலையும் தமிழ்லையும் மாத்தி மாத்தி பயங்கர சத்தமா எல்லாம் ஆமீன் சொல்லி அழுது கதறி பயங்கரமான ஒரு துவா. அவங்க சாப்பிட்டுட்டு பயங்கரமா அவங்க சாப்பிட்டு போட்டு ஒரு துவா ஓதிட்டு போயிட்டாரு அவரு. உட்காந்து அது லேடிஸ் வேற, இதுல அவங்க பெண்களுக்கு ஒரு பக்கம், இப்படி எல்லாம் பயங்கரமான ஒரு துவாவை எல்லாம் செஞ்சுட்டு அடுத்ததாக சாப்பாடு. இது இஸ்லாத்துல அனுமதி இருக்குதா? அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா அவங்களை கொண்டு போய் விடுறதுக்கு கோயம்புத்தூர்லயும் ரயில்வே சென்னையிலையும் கொச்சின்லயும் கொண்டு போய் கூட்டம் கூட்டமாக அந்த நேரத்துல அந்த ஏர்போர்ட்டா இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் நிரம்பி வழியுது. இப்போ செல்லக்கூடிய ஒருத்தர் சொன்னாரு, எங்க கூட்டத்துல 80 பேர் பக்கம் வராங்க விட்டுட்டு போறதுக்கு, சென்னைக்கு போய் வராங்க, 80 பேருக்கு டிக்கெட் போட்டுருக்குது, போட்டு சென்னைக்கு போய் விட்டுட்டு வர போறாங்க. இப்படி அங்க ஒரு கூட்டம், அங்க போன மாலை, அவர்களுக்கு மாலை, அந்த யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், மாலை போடப்படுகிறது. அந்த யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு அவருடைய துணைவியாரு அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் யாருக்கா இருந்தாலும் ஒரு மாலை வாங்கி மாலை போட்டு அடுத்து வழி அனுப்புறாங்க. அடுத்ததாக அவர்கள் கொண்டு போகக்கூடிய அந்த சூட்கேஸ் சொல்லுவோமே, அதுவா இல்லையா, அதுல அவருடைய பெயருக்கு முன்னாடி ஹாஜி, இப்பவே ஹாஜின்னு சொல்லி இப்பவே அவர் பெயர் ஹாஜி இப்ராஹிம், ஹாஜி ரஹமத்துல்லா, ஏதோ அவருடைய பெயருக்கு முன்னாடி ஹாஜி. ஏதோ இப்ப 12வது முடிச்சுட்டு பிள்ளைகள்லாம் காலேஜ் போய் சேருதுங்க, பிஎஸ்சி படிச்சுட்டு வரலாம், பிகாம் படிச்சுட்டு வரலாம், பிஏ படிச்சுட்டு வரலாம், எம்காம் படிச்சுட்டு வரலாம், ஏதோ படிப்புக்காக காலேஜ் 3 வருஷம் போய் சேர்றாங்களா இல்லையா? அது மாதிரி 40 நாள் போய் ஹாஜி பட்டம் வாங்குறதுக்காக போறாரு. யாரு? இந்த விசா கிடைச்ச செய்யக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய அவரு பட்டம் வாங்குற போறாரு, ஹாஜி பட்டம் வாங்க போறதுக்காக அவருடைய பெயருக்கு முன்னாடி ஹாஜி போட்டு ஹஜ்ஜுக்கு போறாரு. இதெல்லாம் இஸ்லாத்துல அனுமதி இருக்குதா? நாளை இதெல்லாம் பெருமைக்காக, பகட்டுக்காக, மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காகத்தான் பெரும்பான்மையானவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். இன்னும் பள்ளிவாசல் எல்லாம் சில பேருடைய பேரே தெரியாது, ஹாஜியார் இங்க தான் கேட்கணும். பழைய ஆளுகள் எல்லாம் ஹாஜியார் பாய், ஹாஜியார் இங்க, ஹாஜியார் இப்ப வந்துருவாரு, அவர் பெயரெல்லாம் தெரியாது, ஹாஜியார் பட்டம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, போய் ஹஜ்ஜில போய் காபால போய் ஹஜ் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறார், ஹாஜியாருங்கிற பட்டம். ஹாஜியார்னு சொன்னாதான் அவருக்கு தெரியும், ஹாஜியாருன்னு சொன்னா அவர் கோவப்பட்டுருவாரு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். நாளை மறுமை நாளில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் தோன்றுவான், அல்லாஹ்வை பார்ப்பார்கள். ஆனால் சிலர் பார்த்த உடனே அவர்கள் எல்லாம் சஜ்தா செய்வார்கள். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, மக்கள் எல்லாம் சஜ்தா செய்வார்கள், சிலருடைய முதுகு வளையாது, அவர்கள் சஜ்தா செய்ய மாட்டார்கள். யார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர்கள் பெருமை அளித்தவர்கள், பெருமையாக வாழ்ந்தவர்கள், மற்றவர்கள் தான் தன்னை மெச்ச வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள், அவருடைய முதுகு வளையாது. அந்த நேரத்தில் பெருமைக்காக இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது சஜ்தா செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், உண்மையாகவே இப்படி எல்லாம் செஞ்சுட்டு போறாங்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அங்க இருக்கிற அந்த காபாவில ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அனைவருமே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம போகலினாலும் அவருடைய சட்ட திட்டங்களை சில தெரிஞ்சிருக்கோமா இல்லையா?
எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் அங்க கடமையாக்கி இருக்கிறான். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய செல்வந்தர்கள் இந்த உலகத்துல அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், கோடியை தாண்டி இருக்கலாம், மில்லியன் வச்சிருக்கலாம். எவ்வளவு இந்த உலகத்தில் அவன் வாழும்போது அவனுடைய அலுவலகத்துக்கு போகும்போது கோட்டு சூட்டு போட்டு போயிருக்கலாம், இன் பண்ணிருக்கலாம், சட்டைய பேண்ட்டுகளை விட்டு இன் பண்ணி இருக்கலாம், டை கட்டி இருக்கலாம். இப்படி செல்வந்தனாக இருந்தாலும் கூட அங்க வந்தா வெள்ளை டிரஸ் தான். நீ கலர் கலரா போட முடியாது, கோட்டு சூட்டு போட முடியாது, இன் பண்ண முடியாது. எல்லாருக்குமே வெள்ளை டிரஸ், அந்த வெள்ளை ஆடை தான் எல்லாருமே அணிய வேண்டும். நீ இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய செல்வந்தனாக உன்னுடைய ஊர்ல இரு, அங்க வந்தா வெள்ளை ஆடை தான். எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா யாருமே என்ன பண்ணுவோம், இப்ப ஜும்மாவுக்கு கிளம்பி வரும்பொழுது எல்லாம் குளிச்சு தயாராகி அடுத்து கடைசியா கண்ணாடி முன்னாடி தலை சீவி இருப்போம். எல்லாருமே கண்ணாடி முன்னாடி தலை சீவுவோம். ஏன், முடி என்பது ஒரு அழகுக்காக தலை சீவி அழகா இருக்கணும், தப்பில்லை. ஆனா ஹஜ்ஜுக்கு சென்றால் மொட்டை அடிக்கணும். தலைமுடிய வச்சுட்டு ஸ்டைல் ஸ்டைலா இப்படி தலையை தூக்கி வச்சுட்டு அப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு டிசைன் டிசைனா இருக்க முடியாது. எல்லாருமே செல்வந்தர்களா இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுமே அங்கு மொட்டை அடிக்கணும். ஒரு மொட்டை அடிச்சா இந்த ஒரு தமிழ் சொல்ல மொட்டை அடிச்சுட்டான் ஒரு கேவலமா பார்ப்போம். ஆனா அங்க செல்வந்தராக மொட்டை அடி, இஸ்லாமிய சட்டம் பாருங்க. நீ இங்க செல்வந்தனாரு, அங்க வந்து மொட்டை அடிக்கணும். அடுத்ததாக பாக்குறோம் எவ்வளவு பெரிய செல்வந்தன், அதான் மீண்டும் அதேதான், எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் சரி, இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களையும் அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது ஹாஜரா அம்மையார் அவர்களையும் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை யாருமே இல்லாத அந்த பள்ளத்தாக்கில விட்டுட்டு வரும்படி ஒரு கட்டளை இப்ராஹிம் இஸ்லாம் விட்டுட்டு போனாங்க. அப்போ ஹாஜரா அம்மையார் கேட்டாங்களா இல்லையா, என்ன ஏன் இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்க, 2 டைம் கேக்குறாங்க. இப்ராஹிம் இஸ்லாம் பதில் சொல்லல. அடுத்ததாக இது இறைவனுடைய கட்டளையா என்று சொன்ன உடனேயே ஆமா இறைவனுடைய கட்டளை. ஹாஜரா அம்மையார் என்ன சொன்னாங்க, இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் எங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த குடும்பமே தியாக குடும்பம் தான். இப்ராஹிம் இஸ்லாம் இஸ்மாயில் இஸ்லாம் ஹாஜரா அம்மையார் எல்லாருமே இறைவனுடைய கட்டளையா என்ன அல்லாஹ் பாத்துக்குவான்ட்டாங்க. அடுத்ததாக மனித நடமாட்டமே இல்லாத இன்றைக்கு போல இல்லையா அன்னைக்கு, அந்த அன்னைக்கு தன்னுடைய குழந்தை அழுகுது. இஸ்மாயில் இஸ்லாம் அவங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கூட்டம் வர மாதிரி தெரியற மாதிரி தெரியுது. ஹாஜரா அம்மையா அவர்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க, யாராவது வர மாதிரி தெரியுது, ஏதாவது வியாபார கூட்டம் அந்த வழியா போகுமா அப்படின்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய தேவைக்காக ஓடிய அந்த ஓட்டத்தை எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி சஃபாக்கும் மர்வாவுக்கும் ஓடணும். ஒரு சிறு ஓட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையா ஆக்கிட்டான். தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய தேவைக்காக அந்த அம்மையார் அவர்கள் ஓடிய அந்த ஓட்டத்தை நீங்க கோடீஸ்வரனாரு, இங்க 1000 பேருக்கு நீ வேலை கொடு, என்னவானாக இருந்தாலும் சரி அங்க யாருமே இல்ல, ஆனா ஓடணும். பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்கும், என்னடா இது ஓடுறாங்க அப்படின்ட்டு. அல்லாஹ் கடமையாக்கிட்டான், ஓடு, அங்கிட்டு இங்கிட்டு ஓடணும். ஆண்களும் பெண்கள் எல்லாம் ஓடணும். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே சிறு ஓட்டமாக ஓடணும். அதே போல சைத்தான் கல்லு வீசுறது, அங்க சைத்தான்லாம் இல்ல. நபி இப்ராஹிம் இஸ்லாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக கூட்டிட்டு போறாங்க. அப்போ சைத்தான் குறுக்கிடுகிறான். அப்பொழுது கற்களால் தூக்கி சைத்தான் மீது வீசுகிறார்கள். இது இந்த கடமையை இந்த விஷயத்தை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். அங்கு சைத்தான் இல்லை என்றாலும் சைத்தான் கல்ல வீசணும். அதே செல்வந்தர்கள், இந்த உலகத்தில் நீ எவ்வளவு பெரிய செல்வந்தனாக கோடீஸ்வரனாக 1000 பேருக்கு 2000 பேர் 10,000 பேருக்கு நீ வேலை கொடுத்திருந்தாலும் அங்க போனா நீ மொட்டை அடிக்கணும், யாருமே இல்லைனாலும் ஓடணும், சைத்தான் கண்ணு தூக்கி வீசணும். அல்லாஹ் இதுவெல்லாம் கடமையாக்கி இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு கடமை இதுவெல்லாம் அங்க எதற்காக போகணும்? செல்வம் அல்லாஹ் கொடுத்திருக்கானா, பணத்தை கொடுத்திருக்கானா, அந்த பாக்கியம் கொடுத்திருக்கானா, எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்குமா? எத்தனையோ செல்வந்தர்களுக்கு பணம் இருந்தும் கூட அங்க போறதில்லை, போக முடியல, அல்லாஹ் நாடல. அல்லாஹ் நாடி இருக்கிறான்னு சொன்னா நம்ம எப்படி போகணும்? நம்முடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிட்டு சொல்லிட்டு போற தப்புலாம் கிடையாது. சிலர் எல்லாம் சொல்லுவாங்க யார்ட்டையும் சொல்லாம போகணும், அப்படியெல்லாம் இல்ல. யதார்த்தமாக மனசுல எந்த ஒரு பெருமையும் இல்லாம, ஆணவம் இல்லாம, கர்வம் இல்லாம கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இடத்துல சொல்லிட்டு போறதுலாம் தவறு கிடையாது. சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தார்ட்ட சொல்லிட்டு துவா செய்யுங்கன்னு சொல்லி அவங்க தன்னுடைய குடும்பத்தாரை கொண்டு விட்டுட்டு போறதுலாம் தப்பு வராது. ஒரு 5 பேர் 4 பேர் கொண்டு விட்டுட்டு போனாங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு, அது பெரிய தவறுலாம் வராது. மனசுல பெருமை இல்லைனாலே முடிஞ்சது. அங்கு போனா என்ன தோன்றணும்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை நினைவு கூற வேண்டும். இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். சைத்தான்களை வீசும் பொழுதும் சரி, சஃபா மர்வா ஓடுனதும் சரி, அங்க மொட்டை அடிப்பதாக இருந்தாலும் சரி, வெள்ளை ஆடை அணிவதாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் செய்யும் பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைவு கூறும் வண்ணமாகவும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிற எவ்வளவு பெரிய நன்மை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு நபி தோழர் கேட்கிறாரு, என்னை எனக்கு மன்னிக்கப்படணும், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சில விஷயங்கள் சொல்லிட்டே வரும்போது சொல்கிறார்கள், ஹஜ் செய்தால், ஹஜ் ஒருவர் செய்து விட்டால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிச்சிடும். அதுக்காக இந்த உலகத்துல எல்லா அக்கறையும் அக்கிரமும் எல்லாம் பண்ணிட்டா இல்ல, மனம் திருந்தி எப்படி இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ, ஹிஜ்ரத் செய்யும் போது அதுக்கு முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ, அதே மாதிரி ஹஜ் செய்தால் நம்முடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நம்ம எங்க இருப்போம்? சொர்க்கத்தில் இருப்போம். ஹஜ் செய்தால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. நம்முடைய செய்த சிறு பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்வதற்காக போறோம். இன்னைக்கு ஊர்ல பாத்தீங்கன்னா பெருமைக்காக, பகட்டுக்காக, மற்றவங்க சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே எல்லாத்துக்கும் டிக்கெட் விசாலாம் வர ஆரம்பிச்சனால இப்ப இருந்தே ஆரம்பிச்சாச்சு. எல்லா வீடுகளுக்கும் போய் துவா செய்யுங்க, பணத்தை கொடுத்து மன்னிப்பு கேட்கறது, அதை பண்றது, இதை பண்றது, ஊர் ஊரா சுத்துறது, அடுத்த சோறு வாங்கி எல்லாம் சோறாக்கி போடுறது, மூழுது வருது, பாத்தியா வருது, ட்ரெயின் போய் விட்டு வருது, மாலை போடுறது, எல்லா பிதுகத்தும் இஸ்லாத்துல எப்படி சபரிமலைக்கும் அந்த மலைக்கும் கோயில்களிலே மாற்று மாசவர்கள் போகும்போது மாலை போட்டு அவங்க காலை கழுவி அப்படி கொண்டு போவாங்களோ, அது மாதிரி இவர்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டம் வாங்குற போறாங்க. ஹாஜிங்கிற பட்டத்தை 40 நாள் இருந்து பட்டம் வாங்கிட்டு வரக்காக படிக்க போறாரு அவரு. இப்படி பெருமைக்காக மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்று செய்தால் இதனுடைய கூலி என்னவாக இருக்கும்? இப்படி செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக இதனுடைய கூலி என்னவா இருக்கும்? ஜீரோவா தான் இருக்கும். ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. 4 லட்சம் செலவு பண்ணாலும் சரி, 10 லட்சம் செலவு பண்ணாலும் சரி, ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு லட்சக்கணக்கான பணத்தையும் கொடுத்து நன்மையும் இழக்கக்கூடியதாக அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கானா? எவ்வளவு பெரிய பாக்கியம். தவாப் செய்யறதும், அந்த காபாவை சந்திச்சு இங்க தொழுகிற அங்க தொழுகிற ஒரே நன்மையா? அங்க எத்தனை லட்சக்கணக்கான நன்மைகள் 2 ரக்காத் தொழுதா. இப்படிப்பட்ட நன்மை இங்க தொழுதவரோட அங்க தொழுது வந்து சொல்றோம். ஒவ்வொரு நேரமும் ஜனாசா தொழுது உகதுமான நன்மைகள், நன்மைகளை அள்ளி கொண்டு வரக்கூடிய இடத்துக்கு போறோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நன்மையை கொஞ்சம் கூட நம்ம செதற விடாம முழுமையா காப்பாத்திட்டு வரணும். நம்முடைய உள்ளத்துல பெருமையே வந்து விடாமல் சைத்தான் போடுவான். நம்முடைய பெருமை வரும். என்னதான் இருந்தாலும் அதில் தூக்கி வீசி விட்டு அந்த முழுமையான நன்மையை நாம் பெற்று வர வேண்டும் என்று போய் அந்த நன்மையை முழுமையாக, பெருமை இல்லாமல் முழுமையான நன்மையை கொண்டு வந்தோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்முடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. இங்க அப்புறம் ஹாஜியாரு, அவரை ஹாஜியா இருந்தா கூப்பிடணும், அவர் பேருக்கு ஹாஜின்னு எழுதுறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. லட்சக்கணக்கான பொருளாதாரங்களை போட்டு நன்மையை இழந்து பாவத்தை தான் செய்கிறார்கள் என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். பாகிர்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதுவெல்லாம் ஒரு பக்கம். இந்த செல்வந்தர்கள் செய்யக்கூடிய, சிலரை தவிர பெரும்பான்மையானவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை லட்சக்கணக்காக போட்டு நன்மையை இழந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இது ஒரு சாரார். ஒரு சாராரை பார்க்கிறோம். இன்னொரு சாராரை பார்த்தோம்னு சொன்னா, இப்பவே தெருவுக்குள்ள வீதிகளில நம்ம பள்ளிவாசல் முகல்லாவுள்ள வாசியெல்லாம் பார்த்தோம்னா சொன்னா பெரிய பெரிய கடாய்கள்லாம் கட்டி போட்டாச்சு. நல்லா கொம்பு கடாய், சண்டை கடாய், கொம்புலயே அந்த நெட்டு போல்டுன்னு சொல்லக்கூடிய அதுல போட்டு கட்டியெல்லாம் போட்டு பக்கத்துல கூட நெருங்க முடியாத ஆடுகள்லாம் கட்டி போட்டுக்கிறாங்க. தப்பு இல்லை. ஏன்னு சொன்னா குர்பான் நல்ல திலகாத்திரமாக, அதுல எந்த ஒரு ஊனம் இல்லாத, நோய் இல்லாத, நல்ல கருப்பு நிற கலந்த நல்ல பெரிய கொம்புகள் உள்ள குர்பான் கொடுக்கணுங்கிறது தப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய அப்படித்தான் கொடுத்தாங்க. அந்த எண்ணத்தில் கொடுத்தா எந்த தப்பும் கிடையாது. உண்மையாகவே சிலரை தவிர, விரல் விட்டு எண்ணக்கூடிய அவர்களை தவிர பெரும்பான்மையானவர்கள்
குர்பான் எப்படி கொடுக்கிறார்கள், அந்த ஆடுகளை வாங்கி கொடுக்கறாங்கன்னு சொன்னா, எப்படி ஹாஜிகள் எப்படி பெருமை எடுத்துட்டு போறாங்களோ அதே பெருமை தான் இங்கேயும். இந்த வீதியிலேயே நம்ம ஆடுதான். ஆட்டோட விலை என்ன? 50,000 60,000 ரூபாய். ஆடு எங்க பிடிச்சிங்க? நான் மதுரை தாண்டி பிடிச்சேன், கம்பம் தாண்டி பிடிச்சேன், தேனியை தாண்டி பிடிச்சேன். ஆடு ட்ரெயின்ல வந்துச்சு, அதுல வந்துச்சு, இதுல வந்துச்சு. ஆடு வந்து பெருமைக்காக, பெரும்பான்மையானவர்கள் குர்பான் கொடுப்பது உண்மையாவே பெருமைக்கு தான். தன்னுடைய வீடுல பின்னாடி நல்ல ஒரு இடம் இருக்கும், ஆடு கட்டி போடுறதுனே பெரிய இடத்த வச்சிருப்பாரு, கொண்டு வந்து தெருவுல கட்டி போட்டிருப்பாரு. எதுக்காக? மற்றவரெல்லாம் சொல்லணும் இவரோட ஆடு மாதிரி எந்த ஆடு கிடையாதுங்க, கண்ணுக்குட்டி மாதிரி நிக்குதுங்க. எப்படி மாட்டுல சின்னது எப்படி கண்ணுக்குட்டி நிக்குமோ, கண்ணுக்குட்டி மாதிரி நிக்குது இவர் ஆடு. இந்த வீதியில அடிச்சு காலி இல்ல, அடுத்து இன்னொருத்தர் கிளம்புவாரு. இவன் எங்க பிடிச்சானோ அதை தாண்டி நாம பிடிக்கணும்டா. இவன் எத்தனை ரூபாய்க்கு பிடிச்சா? 50,000 பிடிச்சானா 60,000 ரூபாய்க்கு பிடிச்சு வரேன்னு சொல்லி அடுத்து அவர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அது ஆடா மாடான்னு தெரியல, அது அந்த அளவுக்கு நிக்குது. ஏதோ வேற மாநிலத்துக்கு பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. வித்தியாசமா ஆடோட தோரணையே தெரியல, அது மாதிரி நிக்குது. ஆனா உண்மையா அவர் குர்பானுக்கு சரி 50 கிலோ கறி வந்தா ஒரு 50 ஏழைகளுக்கு சேர்த்து கொடுக்கலாம், அந்த இடத்துல பிடிச்சிட்டு வந்தா தப்பு இல்லை. ஆனா என்ன நினைக்கிறாரு, அந்த ஆட்டோட நம்பாடு பெருசா இருக்கணும், அவன் என்ன வாங்கிட்டா, அதுக்கு அடுத்து அடுத்த வீட்டுக்காரு அவரு போய் இன்னும் லட்சக்கணக்கா ஆடுகளுக்கு லட்சத்தை சர்வசாதாரணமாக ஆடு வாங்கறதுக்கு லட்சக்கணக்கான பணங்களை கொண்டு வந்து போட்டு கொண்டு வந்து ஆட்டை நிப்பாட்டுறான். ஆடுக்கு சமயத்துல பார்த்தோம்னா சில குழந்தை, சில வீட்டு பிள்ளைகள் என்ன செய்வாங்க, போய் ஆட்டை பிடிச்சிட்டு அப்படி கூட்டிட்டு போவாங்க. அது ஒரு குழந்தைகளுடைய ஆசை, அதுவும் தப்பு இல்லை. ஆனா சில வீடுகள் அந்த குழந்தைகள் ஆட்டு பக்கத்திலே விட மாட்டாங்க, விடாம அவர் வாக்கிங் கூட்டிட்டு போவார் ஆட்டை. எப்படி கொழுப்பு அதிகமாகி மனுஷன் வாக்கிங் போறானோ டெய்லி காலையில, அது மாதிரி தன்னுடைய ஆட்டை பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா சிலர்லாம் தனியா ஒருத்தர் போவார், குழந்தைகளை கூட வந்தீங்கன்னா குழந்தைகள் விட மாட்டார், தன்னுடைய ஆட்டை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு வீதியா வாக்கிங் போவார். நான் வாங்கின ஆடு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு. ஆடுக்கு வாக்கிங் வேற, ஆட்டை பிடிச்சிட்டு வாக்கிங் ஒரு ரவுண்டு பிடிச்சிட்டு போயிட்டு வருவார். அது ஒவ்வொரு வீதிகளுக்கா போயிட்டு யார் ஆடு பெருசா இருக்கு, அவ ஆடு பெருசா இருக்குது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய வீட்டுல ஆடு வாங்கினா கூட நம்முடைய சொந்த பந்தங்கள் ஆரம்பத்துல பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்களை குறை சொல்றதுக்கா இல்ல, அவங்க வாங்கின ஆட்டோட நம்ம ஆடு பெருசான்னு கூட பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்த்துட்டு போய் உனக்கு 5 கிலோ வருமா 10 கிலோ வருமானு சொன்ன கேட்ட ஆளுலாம் நம்மள்ட்ட உண்டு. கேவலப்படுத்தி லோலாய் பண்ணி அப்படி பேசுற ஆளுலாம் உண்டு. ஆடு வாங்குறது எதுக்காக? அல்லாஹ் ஒரு நமக்கு வந்து ஹஜ்ஜுக்கு போற அந்த அளவுக்கு பணம் இல்லை, ஒரு ஆடு வாங்குறதுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கிறான். ஒரு ஆட்டை வாங்கி குர்பான் கொடுத்து சொந்த பந்தங்களோடு, அதேதான் இப்ராஹிம் இஸ்லாத்துடைய மகனை எப்படி அறுப்பதற்கு போனாங்களோ அதை நினைவு கூறும் வண்ணமாகவும் நாம அதை நினைச்சு நம்ம நன்மை அடைவதற்காக ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதுக்காக குர்பான் கொடுத்தா தப்பில்லை. அதை விட்டு விட்டு பெரும்பான்மையானவர்கள், உண்மையாகவே பெரும்பான்மையானவர்கள் தன்னுடைய குர்பானை பெருமைக்காக, பகட்டுக்காகத்தான் செய்யறாங்க. ஆடு அறுத்து 50 கிலோ வந்து ஒரு 4 பேருக்கு கொடுக்கலாங்கிறதா இல்ல, யார் ஆடு பெருசு, இதத்தான் பெரும்பான்மையாக திருப்பூர் போன்ற பகுதியில, மற்ற ஊர்ல எப்படின்னு தெரியல, திருப்பூர் போன்ற பகுதியிலே பெரும்பான்மையாக பெருமைக்கு தான் குர்பான் கொடுக்கறான். அதை குர்பான் கொடுக்கறது அதை பாக்குறான், டெய்லி குளிப்பாட்ட வைக்கிறான், என்ன செய்யறான் கூத்து. சில பேர் சிலர் என்ன பண்ணி வச்சிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி சம்பவம், அவர் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சேர்ந்த கருப்பு வெள்ளை சிவப்பு கொம்புல அடிச்சு வச்சிருக்காங்க. கொம்புல கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் வெள்ளை, கொஞ்சம் சிவப்பு, அந்த கொடி கலரை 2 கொம்புல அடிச்சு வச்சிருக்கான். இவன் குர்பான் கொடுப்பதற்காக நன்மை சம்பாதிக்க அந்த ஆட்டை வாங்கியிருப்பானா, பெருமைக்கு வாங்கியிருப்பாரா? கொடி கலரை அடிச்சு கொம்புல அடிச்சு வச்சிருக்கிறாரு. இப்படித்தான் பார்க்கிறோம். பெரும்பான்மையாக குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் அநியாயமாக நன்மை இழக்கிறாங்க. ஆயிரக்கணக்கானவரை ஆட்டை போட்டு இன்னைக்கு ஆட்டோட விலைக்கு 20,000 ரூபாய் கம்மி இல்லை, 15,000 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்குது. வாங்கி அதனுடைய நன்மைகளும் இழக்கிறாங்க. குர்பான் கொடுக்கக்கூடியவர்களும் பெரும்பான்மையானவர்கள் நன்மை இழக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மாடு வாங்குறவங்க, இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். என்னன்னு கேட்டா, அதிகமான பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இதுவெல்லாம் ஒரு சாரா பெருமைக்காக செய்யக்கூடியவங்க. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா, குர்பான் வந்து அல்லாஹ் எவ்வளவு எல்லோருக்கும் ஒரு நன்மையாக அமைச்சிருக்கான்னு சொன்னா, ஒரு ஆடு வாங்க கூட நம்மள்ட்ட வசதி இல்லை, ஆனா அந்த நன்மையை நம்ம அடையணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா அல்லாஹ் ஒரு மாட்டுக்கு ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு குர்பானி சேர்ந்துடலாமே, அல்லாஹ்வோட கேள்வியில் அதே நன்மையை அடைஞ்சிடலாமே. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு கடன் இருக்குது, அதனால நம்ம வந்து குர்பான் கடமை இல்லை, இப்படி பெரும்பான்மையா நினைக்கிறாங்க. நிச்சயமாக கடன் இல்லாம ஒருத்தர் இருக்க முடியாதுங்க.
உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கடன், யாராவது சில விதிவிலக்கா இருக்கலாமே தவிர கடன் என்பது எல்லோருக்குமே இருக்கும். எப்படிப்பட்ட கடன்? வீட்டுக்கு வெளியே வந்து திட்டுறான், வார்த்தை பேசுறான், கத்துறான், பொருளாதாரத்தை தராதனால கடன் வாங்கி நம்ம திருப்பி தர முடியல கத்துறான். இப்படிப்பட்ட நெருக்கக்கூடிய கடன்கள் இருக்குதுன்னு சொன்னா நம்ம குர்பான்ல கடமை இல்லை. வியாபார ஈஸியாக வரவு செலவு எல்லாத்துலயும் இருக்கும். கம்பெனி வச்சவங்கள்ட்ட அந்த குடவன்காரங்களுக்கு பணம் தர வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கடன் இருக்கத்தான் செய்யும். நாளைக்கு தந்துருவாரு, இந்த வாரம் வேலை பார்த்து கொடுத்துருவாரு, அடுத்த வாரம் கொடுத்துருவாரு, ஏதோ ஒரு மாசத்துல கொடுத்துருவாரு. அது வரவு செலவு என்பது எல்லோருக்குமே இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு குர்பான் கடமை இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக இந்த நன்மையை நம்ம வீணடிச்சிடக்கூடாதுங்க. அதாவது கடன் என்பது நம்ம கொடுத்துடலாம், கடன் என்பது நம்ம வாங்கினவங்கள்ட்ட நிச்சயமா திருப்பி அடுத்த வாரம் கொடுத்துடலாம். இந்த வியாபாரத்துடைய வரவு செலவுகள் எல்லாம் நிச்சயமா இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த கடனுக்காக நமக்கு குர்பான் கடமை இல்லை என்று நினைத்து அந்த நன்மையை செய்யாதவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் இஸ்லாம் வந்து அழகான ஒரு மார்க்கம். ஒரு ஆட்டை வாங்கி குர்பான் கொடுக்க முடியலன்னு சொன்னா ஒரு மாட்டுல ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு குர்பான் கொடுக்கலாம். இப்படி குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த நன்மையை, குர்பான் கொடுப்பது ஏராளமான நன்மை அதுக்குள்ள இருக்குது. இப்படிப்பட்ட நன்மையை இலகுவாக நாம் அடைய வேண்டும் என்றால் ஒரு 7 பேர் சேர்ந்து அந்த கூட்டம் நம்ம சேர்ந்துக்கலாம். எவ்வளவு வருது? இப்ப கிட்டத்தட்ட 6000 ரூபாய் போட்டு வச்சிருக்காங்க. முதல்ல இப்ப விலை கொஞ்சம் அதிகமா இருக்குது. 6000 ரூபாய் மாசம் எவ்வளவு ஆகும்? ஒரு 500 ரூபாய் ஆகுமா? ரொம்ப மாசம் வார கணக்கு பார்த்தா வெறும் 100 ரூபாய் தான். ஒரு வாரம் என்பது நம்ம கூட்டு குர்பானி சேர வேண்டும் என்று நினைத்தால் நம்மள்ட்ட பெரிய பொருளாதாரம் இல்ல, ஒரு 30,000 40,000 கொடுத்து ஆடு வாங்கக்கூடிய நிலைமை இல்ல என்று சொன்னால், நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடிய வசதியும் இல்ல என்று சொன்னால், ஒரு வாரம் 100 ரூபாய் உண்டியில தூக்கி போடணும். போட்டு ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 4000 5000 ரூபாய் ஆயிருக்கும். அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் போட்டோம்னா ஒரு கூட்டு குர்பான்ல சேர்ந்துடலாம். எவ்வளவு பெரிய நன்மை நம்ம பெருமைக்காக பகட்டுக்காக செய்யறோமானா இல்ல. அப்படிங்கும் பொழுது அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கூட்டு குர்பானி சேரணும். செஞ்சோம்னா அந்த நன்மையை அழகா அடைஞ்சுக்கலாம். யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல. யார் கடன் இருந்தா கடமை இல்லை, கடன் தான் முதல்ல மாற்று கருத்து இல்ல. கடன் என்று சொன்னால் அதுல 2 விதமாக, கொடுக்கவே முடியாம இருக்குது கடன் அப்படின்னா அவர் கடமை இல்லை. வியாபார ரீதியாக தன்னுடைய தொழில வரவு செலவு இருக்குது, அது இன்னைக்கு நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னா தாராளமாக இவர் கொடுக்கலாம். சிலர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு 1 ரூபாய் கடன் இல்லதான் குர்பானி கடமை நினைச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கொடுக்காம இருக்கிறாங்க. மாசமான கேபிள் டிவி கட்டுறோம், வெயில் காலத்துல ஏசி வாங்கி மாற்றோம், பைக் இல்லைன்னா வேற பைக் புது பைக் வாங்குறோம், தன்னுடைய வீடு அலங்காரம் பண்றோம். இப்படி எல்லாமே செய்யக்கூடிய நாம தேவைகள் தான், எதுவுமே தவறு கிடையாது. இதுவெல்லாம் நாம் செய்யக்கூடிய நாம குர்பான் நம் மீது கடமை இல்லை. ஏன்னா எனக்கு கடன் இருக்குது, கடன் இருந்துட்டா ஏசி வாங்குறாரு, கடன் இருந்தா வண்டி வாங்குறாரு, கடன் இருந்துதான் கேபிள் டிவி கட்டுறாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு எனக்கு குர்பான் கொடுப்பதற்கு மட்டும் கடன் இருக்குன்னு சொல்றதை பாக்குறோம். ஆக வியாபார ரீதியா இருக்கக்கூடிய கடன் என்பது நாளைக்கு கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கும் பொழுது குர்பானை கூட்டு குர்பானை சேர்ந்தோம், ஆடு வாங்கி கொடுக்க முடியும் ஆடு கொடுப்போம், இல்ல கூட்டு குர்பானிக்கு பொருளாதாரம் அதை கொடுப்போம். இல்லைன்னா இந்த வருஷம் இல்லைன்னா கூட இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் பெண்கள் கூட முடிவெடுக்கலாம். வாரமான உண்டியில ஒரு 100 ரூபாய் போடுவோம். நீங்க வருஷ கணக்கு எடுத்து பார்க்கும்போது 5000 ரூபாய் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 53 52 53 வாரம் போது 5000 ரூபாய் ஆயிருக்கும். இன்னும் ஒரு 1000 ரூபாய் போட்டு அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் சேரலாம். எவ்வளவு பெரிய நன்மையை நம்ம அடைஞ்சுக்கலாம். ஆனா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் தரலேன்னு தான் அர்த்தம். நமக்கு கடமை இல்ல, நம்ம கடன் இருக்குது, இப்படி எல்லாம் காரணங்களை சொல்லி அந்த நன்மையை நாம் செய்யாதவர்களா இருக்கிறோம். ஆக அன்பின் இனிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பெருமைக்காக பகட்டுக்காக இல்லாமல் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படை செய்தோம் என்றால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல ஆடு வாங்கி குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் பெருமைக்காக பகட்டுக்காக இல்லாமல் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறும் வண்ணமாக அந்த ஆட்டையை வாங்கி நம்ம தன்னுடைய மகனைவே அறுக்க போனாங்களே, நம்ம ஒரு ஆட்டைத்தானே கொடுக்கிறோம். இதுலயும் சில கூத்து. ஒருத்தரை பாக்குறோம், அதுக்கு பேரு இஸ்மாயில் வச்சுக்கிறாங்க ஆட்டை. ஒருத்தர் உட்காந்து, டே இஸ்மாயில் வாடா இங்க, ஆட்டை டே வாடா இஸ்மாயில் இப்படி வாடா. ஆட்டுக்கு சொன்னா புரியுமா புரியாதான் தெரியல. இஸ்மாயில் வாடா போடான்னு சொல்லி அது பேரை வச்சுக்கிட்டு வாடா போட, இஸ்மாயில் நபியை வச்சுக்கிட்டு இஸ்மாயில வாடா போன ஆட்டை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கூத்துக்கள்லாம். ஆக குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் மறுமையில முழு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் திருக்குறான் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவற்றினுடைய ரத்தங்களோ
அவற்றினுடைய மாமிசங்களோ அல்லாஹ்வுக்கு சென்றடையாது. உங்களுடைய தக்குவா, உங்களுடைய இறையச்சம் மட்டுமே நாளையில் மறுமையில் வெற்றி பெறும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முடித்துக் கொள்கிறேன். வாகிறதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 이거 보내나 봐요.